இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோக ராஜ்யத்தை குறித்ததான வேறொரு உவமையை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் உள்ளதான அந்த தாளந்தை குறித்ததான உவமையை தான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இந்த இதுல பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் அழைச்சு என்ன பண்றாரு, அவருடைய ஆஸ்திகளை ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாளந்து, இன்னொருவனுக்கு 2 தாளந்து, இன்னொருக்கு 1 தாளந்து கொடுக்குறாரு. அப்போ அவங்க அந்த தாளந்தை வச்சு என்ன செய்யறாங்க, 5 தாளந்து வாங்கினவன் வேறு 5 தாளந்தை அவன் என்ன செய்யறான், சம்பாதிக்கிறான். 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதிக்கிறான். அந்த 1 தாளந்தை வாங்கினவன் அதை எடுத்து என்னச்சுன்னா புதைச்சு வச்சுட்டான். இப்போ நெடுங்காலத்துக்கு அப்புறமா என்ன செய்யறாரு, இந்த மனுஷன் வரும்போது கேட்கும்போது இந்த 5 தாளந்தை கொடுத்த ஊழியக்காரன் சொல்றான், நான் இன்னும் 5 தாளந்து சம்பாதிச்சுன்னு சொல்லி 10 கொடுக்குறாரு. மத்தேயு 25 அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இப்போ உண்மையும் உத்தமா இந்த ஊழியக்காரன் இருந்தா நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, 2 தாளந்தை வாங்கினவனும் வரான், அதே மாதிரி சொல்றாரு, 2 தாளந்தை சம்பாதிச்சு அப்படின்னோடனே உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்றாரு. இந்த 1 தாளந்தை வாங்கினவன் என்ன சொல்றான், நீர் ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அப்போ 1 தாளந்தை வாங்கினவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க விதைக்காத இடத்துல என்ன செய்வீங்க, அறுப்பீங்க அப்படின்னு சொல்லி, பொல்லாத ஊழியக்காரன், ஒரு பொல்லாத மனுஷன் அப்படின்றத நான் அறிஞ்சிருக்கேன், அதனால நான் என்ன செஞ்சேன், இதை புதைச்சு வச்சுட்டேன், உங்களுக்குள்ளதை அப்படியே தரணும் அப்படின்றதுனால நான் புதைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த எஜமான் என்ன சொல்றாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்துல இருந்த தாளந்து எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுக்குறான். அப்ப பொல்லாத ஊழியக்காரன், சோம்பலான ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் என்ன செய்யறாரு, கடிந்து கொள்கிறாரு. இவன் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறதான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். அவன் அந்த 5 தாளந்து உள்ளவனுக்கு இந்த 1 தாளந்தை மறுபடியும் கொடுக்குறாங்க. அதை அவன் உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ணம் அடைவான். அதாவது அவன் என்ன செஞ்சான், அவனுக்கு கொடுத்த தாளந்தை அவன் என்ன செஞ்சான், அதை பெருக்கிறவனா காணப்பட்டான். இப்போ இந்த உவமையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை எஜமான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம உவமையா நம்ம இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்துல இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல மனுஷனா நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக என்ன செஞ்சாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிர் தந்தார். அப்புறம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு என்ன செஞ்சார், போனார். மீண்டும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ ஒவ்வொருவருக்கும் என்ன செஞ்சாரு, ஒவ்வொரு தாளந்தை கொடுக்குறாரு. பேதுருவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்ன செய்ய, மனுஷனை பிடிக்கணும், நீ என்ன செய்ய, என்னுடைய ஆடுகளை என்ன செய்ய, மேய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்டளை ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 19, 20ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொன்ன காரியம், நீங்க எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னா, அந்த பிரசங்கம் அப்படின்ற நற்செய்தி அதுதான் தாளந்து. அப்போ ஒவ்வொருவருக்கும் அவருடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, தாளந்து கொடுக்கிறாரு. அப்ப சுவிசேஷ பணியை நம்முடைய திறமை, என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கு தக்கதாக நம்ம செய்யணும் அப்படின்றதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்து. எனக்கு ஆண்டவர் என்ன தாளந்து என்ன கொடுத்திருக்காரு, என்ன செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காக நான் என்னென்ன காரியங்களை செய்யணும், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் என்னென்ன காரியங்களை செய்யணும் அப்படின்ற அவருடைய திறமைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்ப நம்முடைய திறமை என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்காரு, என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம ஜெபத்துல நம்ம கேட்டு பெற்று கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துவாரு. நம்ம அதை செயல்படுத்துறவர்களா காணப்படுறோம். இங்க 5 தாளந்து உள்ளவன் இன்னும் 5 தாளந்தை சம்பாதிக்கிறான், 2 தாளந்து உள்ளவன் இன்னும் 2 தாளந்தை சம்பாதிக்கிறான். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அந்த தாளந்து அப்படின்றது பொறுப்பு. இங்க பண மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 தாளந்து 6000 தினார் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6000 தினார் அப்படின்னா என்ன அப்படின்னா, 20 வருஷம் ஒருத்தவங்க வேலை செஞ்சா எவ்வளவு கூலி அவங்களுக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை அந்த மனுஷனுக்கு கொடுக்குறான், ஒரு தாளந்து உள்ளவனுக்கு. அப்போ அவன் 20 வருஷத்துக்குள்ள கூலியை அவனுக்கு கொடுத்த மாதிரி
மாதிரி அதை அவன் என்ன செய்யறான், புதைச்சு வைக்கிறான். ஆனா 2 தாளந்து கொடுத்தவன் என்ன செய்ய, அவனுக்கு அப்போ 40 வருஷம் கூலி கொடுத்துருக்கு. அதை அவன் இன்னும் மல்டிப்ளை பண்ணி ஆண்டவருக்காக செய்யறான். 5 தாளந்தோட 100 வருஷ கூலி. அப்படி அப்ப நமக்கு வந்து ஒவ்வொருவருக்கும் அவருடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு வந்து ஒவ்வொரு பொறுப்பை நம்மளுக்கு தருகிறார். நம்ம அந்த பொறுப்புகள்ல நம்ம வந்து நிறைவேற்றணும். அந்த பொறுப்பை நம்ம வந்து என்ன செய்யணும், கரெக்டா செயல்படுத்துகிறவங்களா காணப்படணும். நம்ம வந்து அந்த இதை நான் பரவ செய்யலாம், இது என்ன நான் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தோண்டி புதைக்கிறவர்களாக, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம நிறைவேற்றாம நம்ம வந்து காணப்படக்கூடாது. நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம வந்து காணப்படும். இந்த இந்த ஓமையில நம்ம பார்க்கோம் அப்படின்னா, நெடுங்காலத்துக்கு அப்புறம் அந்த எஜமான் வந்து என்ன செய்யறாரு, வராரு. அதுக்கு எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நியாய தீர்ப்பு நாளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப நமக்காக பரலோகத்துல நிறைய ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அந்த ஸ்தலங்கள்லாம் ஆயத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன செய்வாரு, வருவார். அப்ப அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்முடைய திறமைக்கு தக்கதாக, நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்புக்கு தக்கதாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றதற்கு நம்ம கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும் அப்படின்ற வசனம் வந்து இருக்கு. அப்ப நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு கூட நம்ம வந்து கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம செய்யற செயல்களுக்கு கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு, இன்னும் அதிகமான காரியங்களை நான் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னா, அந்த கடமையை நான் வந்து சரியா நிறைவேற்றுகிறவளா காணப்படணும். உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒருவேளை பாடுகிற தாளந்தை கொடுத்திருக்கலாம், இல்ல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற தாளந்தை கொடுக்கலாம், இல்ல சில பேர் வந்து நல்ல உதவி செய்வாங்க, எல்லாருக்காகவும் என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க, அந்த குணம் கொடுத்துருக்கலாம். ஒருவேளை வந்து அவங்கள நிறைய பேர் வந்து ரொம்ப கவலையோடு இருப்பாங்க, கஷ்டத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற குணம் கொடுத்துருக்கலாம். இப்படி என்னென்ன தாளந்து வந்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம நிறைய பேர் வந்து ஜபிச்சாலே வந்து கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு தாளந்து ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. சில பேர் வந்து நல்லா ஜபிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கண்ணீர்லாம் வராது. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை வந்து ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த தாளந்தை நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறவர்களா காணப்படுகிறோம். அந்த தாளந்துல இருந்து நம்ம என்ன இன்னும் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்றத அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கிறவர்களா நம்ம வந்து காணப்படணும். அந்த இந்த ஒரே ஒரு தாளந்து பெற்ற மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் எஜமானையே வந்து என்ன செய்யறான், குறை சொல்கிறவனா காணப்படுறான். நிறைய நேரத்துல நம்ம அப்படிதான் இருப்போம். எனக்கு வந்து இது மட்டும் தான் கிடைச்சிருக்கு, எனக்கு இதனால என்ன பிரயோஜனம். நம்ம என்ன நினைப்போம், இவன் அந்த ஒரே ஒரு தாளந்து கிடைச்சவன் நினைப்பான், எனக்கு 2 தாளந்து தரலையே, 5 தாளந்து தரலையே, எனக்கு 1 தானே தந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம வந்து நம்மளை வந்து என்ன செய்வோம், இன்னும் வந்து மட்டுப்படுத்துகிறவர்களா காணப்படும். ஆண்டவர் வந்து நம்மளால அந்த ஒன்னையும் என்ன செய்யணும், பெர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாரு. நம்ம அதை வச்சுட்டு நம்ம மற்றவங்களை நம்ம குறை சொல்கிறவர்களா நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அழுகையும் பற்கடிப்புமான இடத்துக்கு போகிறவர்களா காணப்படும். நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதத்தை நம்ம வந்து சுதந்திரிக்கவே முடியாது. ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் வந்து ஒரே சமமான வேலை கொடுக்கல, எல்லாருக்கும் ஒரே வேலை கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க திறமைக்கு தக்க அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அப்ப நான் வந்து அந்த வேலை எனக்கு தந்திருந்தா நான் நல்லா செஞ்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரியமே இல்லை. ஒருவேளை அந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது, நம்ம பெர்ஃபெக்டா செஞ்சுக்கிட மாட்டோம் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். எந்த வேலை நம்மளால செய்ய முடியும் அப்படின்றது ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு, நமக்கு தருவாரு. நம்ம அநேக நேரத்துல அப்படிதான் நினைப்போம், வேற இன்னொருத்தவங்க செய்யறத பார்த்துட்டு அந்த வேலை எனக்கு கிடைச்சிருந்தா நான் செஞ்சிருப்பேன், எனக்கு தந்தது எனக்கு வந்து என்ன செய்யல, எனக்கு இது பிடிக்கல. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை குறித்து கூட நம்ம வந்து என்ன செய்வோம், முறுமுறுக்கிறவர்களா காணப்படுவோம். இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இன்னொருத்தவங்களுக்கு, நம்ம தோழிகளுக்கோ இல்ல நம்ம சொந்தக்காரங்களுக்கோ அந்த வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்கு, நம்மளுக்கு இந்த வாழ்க்கை நல்லா இல்லையே அப்படின்றவர்கள் நம்ம குறை சொல்கிறவர்களா நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நியாய தீர்ப்பு நாள்ல வந்து நம்முடைய நிலைமை வந்து பரிதாபமாகவும் கேள்விக்குறியாகவும் தான் நம்மளுக்கு வந்து காணப்படும். இப்போ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்த தாளந்தை நம்ம வந்து எப்படி நிறைவேற்றுகிறோம் அப்படின்றது. சீஷர்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு, தாளந்து கொடுத்தாரு, பிரசங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த 120 பேர் கூடி வந்து அந்த மேல் வீட்டறையில ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவரால் அவங்க நிரப்பப்பட்ட உடனே அவங்களுடைய பிரசங்கம் வந்து அவங்க தைரியமா பிரசங்கிச்சாங்க. அவங்க பிரசங்கிக்கும் போது 3000 பேர் 5000 பேர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவங்களா காணப்பட்டாங்க. அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டவங்க சேர்றதற்கு அவங்க வந்து ஒரு கருவியாக காணப்பட்டாங்க. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு இருக்கும்போது நம்முடைய தாளந்துகளை நம்ம இன்னும் அதிகமா நம்ம வந்து பிரயோஜனப்படுத்தலாம் அப்படின்றது இந்த சீஷர்கள் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளலாம். பேதுருலாம் வந்து பேசுகிறதற்கு மறுதளிக்கிறவனா காணப்பட்டான். ஆண்டவரை வந்து சிலுவையில் அறையும்படியா கொண்டு போகும்போது அவன் வந்து வேலைக்காரி கேட்கிறான், நீ அவனோடு இருந்தல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்ல அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறான். அப்படி பயந்து மற்றவர்கள் முன்பதாக பேசுவதற்கு கூட ஆண்டவர் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லதுக்கு அவன் என்ன செஞ்சான், மறுதளிச்சான்.
பயந்தான், அவன் சொல்றதுக்கு பயந்து மறுதளிச்சான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவன் பெற்று கொண்டதுக்கு அப்புறமா தைரியமா பிரசங்கிச்சு 3000 பேருக்கு 5000 பேர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம கொடுத்த தாளந்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோமா? இந்த தாளந்து ஊமையின் மூலமா நம்ம கற்றுக்கொள்கிறதான காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம தெளிவா நம்ம என்ன செய்யணும், தெரியணும், தெரிஞ்சு கொள்ளணும். ஒருவேளை தெரியல அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, என்ன தாளந்து வச்சிருக்கீங்க, அந்த தாளந்து திட்டத்தை நம்ம நிறைவேற்றுகிறவர்களா காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், நம்ம கற்றுக்கொள்கிறவர்களாகவும் அதுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் காணப்படணும். அந்த தாளந்தை நம்ம புதைச்சி வைக்கக்கூடாது. அந்த தாளந்தை மீண்டுமா நம்ம என்ன செய்யணும், அதை பயன்படுத்தணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம இந்த ஓவின் மூலமா கற்றுக்கொள்கிறோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த தாளந்து ஓமையின் மூலமாக ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு நீ தந்த தாளந்து என்ன என்பதை நாங்கள் ஆண்டவரே உணர்கிறவர்களாக, ஆண்டவரே அதை தெரிந்து கொள்கிறவர்களாக நாங்கள் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க. ஒருவேளை நீங்க எனக்கு என்ன தாளந்தும் தரல அப்படின்னு ஒருவேளை நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோமானால், என்ன தாளந்து எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. அந்த தாளந்தை நாங்க உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்தி ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே உங்களுடைய அன்பை சொல்லுகிறவர்களாக எங்களை நீங்க பயன்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.